வெல்கம் பேக் டு மை க்ரோ வித் பை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து 30 டேஸ் சேலஞ்சோட டே 8 வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 30 டேஸ் சேலஞ்சுனா என்னென்னு தெரியல, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அதிகமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா புல்லட் ஜர்னலிங். ஸோ நானும் புல்லட் ஜர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எப்போலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மே வந்து எண்டாக போகுது, நான் ஜூன்லேருந்து ஒரு மிட் இயர் புல்லட் ஜர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் நம்ம ஜர்னலிங்கோட ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு இன்ஸ்பயராகவும் நம்ம எப்பயுமே ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம கோலை சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேட் கிடைக்கணும்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம பர்த்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை டேஸ் வந்து நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு அந்த டேஸை வந்து இங்கே எழுத போகிறோம். ஸோ நம்ம இத்தனை நாள் இந்த வேர்ல்டில் வந்து இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ நாள் நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்மளே நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் வர டேஸை நம்ம ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம அந்த டேஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு மோட்டிவேஷனல் கிடைக்கிறதுக்காக இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு மோட்டிவ் ஆகிற சில தாட்ஸ் எழுத போகிறோம். இது ஒன்று தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே எழுதலாம். ஸோ நம்ம இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் இருக்கோ அந்த எல்லா கோல்ஸையுமே இதில் எழுத போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மந்த்லி கோல்ஸ் எழுதிருப்போம். இது வந்து 1 இயர் கோல் அண்ட் இது உங்கள் லைஃப் டைம் கோலாகவும் கூட இருக்கலாம். இந்த 1 இயர் கோல் தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்கள் லைஃப் டைம் கோல் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த பேஜில் நம்ம எழுத போகிறோம். நம்ம இந்த பேஜில் என்ன எழுத போகிறோம்னா பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, கோல்ஸுங்கிறது வேறு, பக்கெட் லிஸ்ட் வேறு. பக்கெட் லிஸ்ட்னால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கோலாக இருக்கலாம், ரொம்ப ஃபன்னியாக சில்லியாக கூட இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குக்கு போகணும், இந்த மாதிரி தீம் பார்க் போகணும், அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடணும், இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் 1 by 1 எழுதிட்டே வாங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்து யோசித்து எழுதிட்டே இருங்க. ஸோ அதான் உங்கள் பக்கெட் லிஸ்ட். நீங்கள் ஒரு தடவையாக அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் பக்கெட் லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கும் அப்புறம் உள்ள எல்லா பேஜஸ்லையும் நம்ம டெய்லி ஜேர்னலிங் வந்து ரைட் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நம்ம மைண்டில் என்ன தாட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே இதில் நம்ம எழுதிட்டே இருக்க போகிறோம். இது ஒரு டேட் போட்டு செப்பரேட்டாக எழுதுனா நம்மளுக்கு இன்னுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் மந்த்லி பிளான் வந்து பண்ணலைன்னா இதுலேயே நீங்கள் உங்கள் டு டூ லிஸ்ட் அண்ட் டெய்லி பிளான்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மந்த்லி பிளானும் பண்ணுறீங்க, ஜேர்னலிங்கும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டெய்லிக்கும் ஜேர்னலிங் மட்டும் எழுதிட்டே வந்தால் போதும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாய் guys, see you soon in next video. Thanks for watching.